சாமி மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அத லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாய்த்து தான் கொடுத்தாரு. உனக்கு 1000 தாயத்து கிட்டாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ. இதோ வந்துச்சு சாமி. மச்சான் நான் அவகிட்ட எப்படியா ஏண்டா நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு? உன் பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தோன்னா வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னா வாமிட் வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? என்ன தட்டுக்கட்டிலாம் வருகையோட வர நீ எங்களுக்கு சொந்தமா இல்லீங்க. கார் மடிக்கு பஸ் போலாம் நின்னுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு என்னங்க ஒரு டீ இல்ல காபி ஒண்ணு எடுத்துறாமா. டீயா காஃபியாங்க? ஏவா முதல்ல ஒரு சுக்கு காபி போட்டு நீ குடிமா. குரல் ரொம்ப மோசமா இருக்கு. கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. கடவுள் கூட ஒருத்தர் சோகமா உட்காந்துருக்கும் வந்தார். வந்துட்டு தம்பி ஏதாவது வரம் கேளு. ஏன் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டாப்புளே உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன். ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற? ஏன் தெரிய வேணாமா உனக்கு? எதிர்த்து துன்ப ஒரு புக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. புக்கா பி ஓ ஓ யா இக் கே கே இல்ல மறந்துட்டேன். என்ன டீச்சர் சின்ன பசங்கிட்ட கேக்குற மாதிரி ஸ்மால் வார்த்தையா கேக்குறீங்க? கொஞ்சம் பிக்கா கேளுங்க. இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டீங்க இவன் பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். நீங்க போங்கம்மா. ஏண்டா அவ பொண்டாட்டிய நீ எப்படா டைவர்ஸ் பண்ணுவ? எதுவும் பேசாதீங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். மை நேம் இஸ் நரேன். நாரையா கொக்கோ. ஊர்ல இருக்கும்போது நல்லா அழகா கருப்பா இருந்தேன். இப்ப நம்ம செவந்து போய் அசிங்கமா நிக்கிறேன். ஆமா ஆமா எக்மோர்ல இருந்து இறங்கும் போது பான் பறக்க போட்டு ஒரு சேட்டு நக்கிட்ட.